கொஞ்ச நாட்களாக நீங்கள் எங்கே பார்த்தீங்க அப்படின்னாலும் உக்ரைனோட எலக்ட்ரிசிட்டி எல்லாமே காலி அப்படின்றது தான் உங்களுக்கு செய்திகளாக வந்துக்கிட்டு இருக்கும். ரஷ்யர்கள் உக்ரைனோட முக்கியமான பவர் பிளான்ட் எல்லாத்தையுமே டார்கெட் பண்ணி அழிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா வின்டர் வரப்போகுது. இப்போது இந்த தருணத்தில் உக்ரைனிய அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள் மேற்கு நாடுகள் கிட்ட போய் ஒரு கோரிக்கை வைக்கிறாரு. எப்பா, இந்த ஃபேப் சீரியஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாம் இருக்குது, இதை ரஷ்யர்கள் உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க, இதுகிட்ட இருந்து எங்களோட சிட்டிஸை தற்காத்து கொள்ள முடியல, உடனடியாக ஆயுதங்கள் மற்றும் F-16 போர் விமானத்தை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு ஜெலன்ஸ்கி அவர் மிகப்பெரிய ஒரு கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்காரு. இதே ஜெலன்ஸ்கி தான் கின்சல் ஏவுகணையை பார்த்து இதெல்லாம் ஒரு மேட்ரு இல்லை அப்படின்னு சொன்னவர். ஆனால் ஃபேப் சீரியஸ் ஆஃப் பாம்ஸை மட்டுமே பார்த்துக்கிட்டு ஏன் இவ்வளவு தூரம் அவங்க பயப்படுறாங்க, அண்ட் எந்த அளவுக்கு அழிவை இந்த ஒரு பாமால் கொடுக்க முடியுது, அதற்கான பின்னாடி இருக்கக்கூடிய சயின்ஸ் அண்ட் இக்கனாமி என்ன அப்படின்றது தான் தெளிவாக இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல் விஷயம், இந்த ஃபேப் அப்படின்னு அழைக்கப்படுறது வெறும் பாம்பு தான், அதாவது டம் பாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இரண்டாம் உலகப் போரில் கார்பெட் பாம்பிங் அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு யுக்தி ஒன்று உண்டு. இந்த யுக்தியின்படி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எதிரிகளோட நகரங்களுக்குள்ளே நுழைவாங்க. அதாவது நகரங்கள் அப்படின்னு சொல்கிறப்ப எதிரிகள் அவங்களோட இராணுவ தளவாடங்களை எந்தெந்த சிட்டிஸில் வச்சு உருவாக்குறாங்க அப்படின்றத நோட் பண்ணி அந்த சிட்டிஸில் இருக்கக்கூடிய அந்த இராணுவ தளவாடங்களை உற்பத்தி பண்ணக்கூடிய இண்டஸ்ட்ரி மேலே நூற்றுக்கணக்கில் ஆயிரக்கணக்கில்னு சொல்லி பாம்ஸை போடுவாங்க. அப்படி போடுற இந்த பாம் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பிளெயின்லேருந்து ரிலீஸ் ஆகிறப்ப அப்படியே நேராக பொத்துன்னு விழுகும். அப்படி விழுகிற இந்த பாமை சரியாக எந்த இடத்துல விழுக வைக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்களால நடுவானில் மாற்ற முடியாது. இப்படி ஒன்ஸ் நீங்கள் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறமா பாம்பு கிராவிட்டியால் கீழே போய் விழுகுது பார்த்தீங்களா, இதை தான் டம் பாம் அப்படின்னு இப்போ இருக்கிற காலகட்டத்தில் சொல்லுவாங்க. இப்போ இந்த பெயர் ஏன் டம் பாம்னு வைக்கப்படுதுன்னா, இப்போது ரீசெண்டாக இருக்கிற மாடர்ன் இரால ஒரு பாம்பை நீங்கள் போடுறீங்க அப்படின்னா அந்த பாம்பை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியணும். அந்த அளவுக்கு அந்த பாம்பில் ஜிபிஎஸ் கைடன்ஸ் இருக்கணும், இல்லை ரேடியோ கைடன்ஸ் இருக்கணும். ரெண்டுமே இல்லாமல் கண்ட்ரோலே பண்ணாமல் ஒரு பாம்பை நீங்கள் கீழே போடுறீங்க அப்படின்னா அப்போ அந்த பாம்புக்கு அறிவில்லைன்னு தானே அர்த்தம். அதனால தான் டம் பாம் அப்படின்னு சொல்லி ரஷ்யர்களோட இந்த ஃபேப் சீரியஸை அழைக்கிறாங்க. இப்போ இந்த ஃபேப் சீரியஸை பொறுத்த வரைக்கும் இது டம் பாமாக இருக்கிற காரணத்தினால இதை அதிக எண்ணிக்கையில் சோவியத் யூனியனே உருவாக்கி வச்சுருந்துச்சு. சோவியத் யூனியன் மூன்றாம் உலக போருக்காண்டி இந்த பாம்ஸை உருவாக்கி வச்சுருந்தாங்க. இப்போ இந்த குறிப்பிட்ட ஸ்டாக் பைல் அப்படின்றது ரஷ்யர்கள் கிட்ட இருக்குது. ஆயிரக்கணக்கான பாம்ஸ் இருக்குது ஃபேப் சீரியஸில். இந்த ஃபேப் சீரியஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேப் 250, 500, 750, 1500, 3000 அப்படின்னு சொல்லி இந்த பேருக்கு ஏற்ற மாதிரியே வெயிட்டில் பாம்ஸ் இருக்குது. அப்படிப்பட்ட இந்த பாம்ஸை உக்ரைனியர்களுக்கு மேலே ரஷ்யர்களால் பயன்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. ஏன்னா இதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. கடந்த இரண்டாம் உலகப் போரில் வான் பாதுகாப்பு அமைப்பு அப்படின்றது பெருசாக கிடையாது. அதனால் எதிரிகளோட முக்கியமான இண்டஸ்ட்ரிக்கு மேலேயே பறந்து டைரெக்டாக இந்த பாம்பை போட்டாங்க. ஆனால் இப்போ அப்படியா கிடையாது. வான் பாதுகாப்பு அமைப்புகள் அப்படின்றது ரொம்ப அதிகமான எண்ணிக்கையில் இருக்குது. ரஷ்யர்களோட போர் விமானம் உக்ரைனிய நிலைகளுக்கு பக்கத்தில் வெறும் 40 கிலோமீட்டர் வந்தால் போதும் அந்த விமானத்தை சுட்டு தள்ளிடுவாங்க பேட்ரியட்டை கொண்டு. ஸோ இந்த அளவுக்கு வான் பாதுகாப்பு அமைப்பு இருக்கிற காரணத்தினால இந்த டம் பாம்பை ரஷ்யர்களால் பயன்படுத்த முடியாது. அதற்கு மாறாக ரஷ்யர்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா கின்சலையோ இல்லை இந்த ஏர்கிராஃப்ட்லேருந்து லான்ச் பண்ணக்கூடிய ஏவுகணைகளையோ பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. KH சீரியஸ் ஆஃப் ஏவுகணைகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த உக்ரைனியர்களோட முக்கியமான நகரங்களை தாக்கி அழிக்கிறதுக்கு அவங்க பயன்படுத்துனாங்க. இப்போது ஏவுகணைகளை பயன்படுத்துறதுல இக்கனாமி அப்படின்ற மேட்ரு ஒன்று இருக்குது. எத்தனை ஏவுகணையை தான் ரஷ்யர்களால் உருவாக்க முடியும்? இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், நான் ஒரு இராணுவ கமாண்டரு, என்கிட்ட இருந்து கிட்டத்தட்ட 200 மீட்டர் தள்ளி ஒரு பில்டிங் இருக்குது. அந்த பில்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா உக்ரைனியர்கள் இருக்காங்க. பில்டிங் ஃபுல்லாத்தையும் ஆக்குப்பை பண்ணியிருக்காங்க. பேஸ்மெண்ட்டில் இருக்காங்க. 10 மாடி கட்டடம் அப்படின்றப்ப அதோட மாடிகள்லையும் இருக்காங்க. அங்கேருந்து என்னை சுட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னால் முன்னேற முடியல. இப்போ நான் முன்னேறணும் அப்படின்னா அந்த பில்டிங்கை தரமட்டமாக்கி ஆகணும். அப்படி தரமட்டமாக்கணும்னா விமானப்படையோட உதவி எனக்கு வேணும். ஆஸ் அ கமாண்டராக நான் என்ன பண்ணுவேன், விமானப்படைக்கு ஃபோன் பண்ணி அந்த பில்டிங்கை மட்டமாக்குங்க அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் விமானப்படை என்ன சொல்லும் அப்படின்னா, இல்லை ஏவுகணைகளை பயன்படுத்த முடியாது, ஏவுகணைகளை உக்ரைனோட முக்கியமான கீ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அடிக்கிறதுக்கு தான் நாங்கள் வச்சுருக்கோம், அந்த பில்டிங்கெலாம் எங்களால் இறக்க முடியாது. அப்படி பார்த்தா உங்களை மாதிரி ஆயிரக்கணக்கான கமாண்டர் இருக்காங்க, எல்லாரும் சொல்கிற மாதிரி ஒவ்வொரு பில்டிங்காக நாங்கள் இறக்கிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லி ஏர்ஃபோர்ஸ் கிட்டேருந்து ஒரு செய்தி ஒன்று வரும். இப்போ புரியுதா? க்ரூஸ் மிசைல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஏவுகணைகள் எல்லாமே ரொம்பவே காஸ்ட்லி. அது எல்லாத்தையும் நம்ம உருவாக்கி கஷ்டப்பட்டு வெறும் பில்டிங் இறக்குறதுக்கெலாம் நம்ம செலவு பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு சீப்பான ஒரு சொல்யூஷன் ஒன்று வேணும். அதே சமயம் சீப்பாக கிடைக்கக்கூடிய இந்த சொல்யூஷன் ஏவுகணை மாதிரியும் ஒர்க் ஆகணும். அப்படின்றப்ப ரஷ்யர்கள் கொண்டு வந்த ஒரு முயற்சி தான் ஃபேப் சீரியஸில் கைடட் கிட்டை போட்டது. இந்த கைடட் கிட்டுக்கான ஐடியா எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேடாம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமெரிக்கா ஆயுதங்கள் கிட்ட இருந்து தான் வந்துச்சு.
இப்போ இஸ்ரேல் காசா மேலே நடத்திக்கிட்டு இருக்கிற போரை பற்றி எல்லாருக்குமே தெரியும். அந்த போரில் அமெரிக்கா கொடுத்த ஆயுதங்களில் முக்கியமான ஒன்று ஜேடாம். இந்த ஜேடாம் அப்படின்றது ஜாயிண்ட் டைரக்ட் அம்யூனிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் சோவியத் யூனியன் கண்டுபிடிச்ச மாதிரி ஒரு பாம்பு தான். ஆனால் இந்த பாம்பில் இறக்கைகளை கட்டி விட்டுருப்பாங்க. அண்ட் இந்த இறக்கைகளில் ஜிபிஎஸ் சிக்னல் இருக்கும். ஸோ இந்த இறக்கைகளின் மூலமாக அந்த பாம்பு நேராக பொத்துன்னு கீழே விழுகாமல் கொஞ்சம் தூரம் அப்படியே பறந்து போய் டார்கெட்டில் விழுகும். அப்படி பறந்து போய் இந்த டார்கெட்டில் இது அக்யூரேட்டாக விழுகணும் அப்படின்றத அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஜிபிஎஸ் சிக்னலை ரிசீவ் பண்ணக்கூடிய ஒரு ரிசீவர் வந்து உறுதிப்படுத்தும். ஸோ இந்த எக்யூப்மெண்ட்டின் மூலமாக ஒரு டம் பாம், அதாவது கீழே போட்டால் பொத்துன்னு விழுகக்கூடிய ஒரு பாம்பை அக்யூரேட்டாக போய் அடிக்கிற ஏவுகணையாக மாற்றுறாங்க. இதுக்கு ஏவுகணையவே கொண்டு போயிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏவுகணையை உருவாக்குறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதில் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸான மெக்கானிசம்லாம் இருக்குது. இந்த மாதிரி பாம்பை வந்து இப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப ஈஸி, சீப்பான மெத்தடும் கூட. ஸோ இந்த ஜாயிண்ட் டைரக்ட் அட்டாக் அம்யூனிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜேடாம்ஸில் இருந்து இன்ஸ்பயர் ஆகி தான் ரஷ்யர்கள் என்ன பண்ணுறாங்க, சோவியத் ஈராவில் இருக்கிற அந்த ஸ்டாக் பைலில் தூக்குறாங்க. இப்போ சோவியத் ஈரா ஸ்டாக் பைலிருந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கைடன்ஸுக்கான கிட்டை மட்டுமே போடுறாங்க. இந்த கிட்டை அவங்க போட்டு கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகுது. நம்மளோட காணொலிகளில் நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய தடவை பேசியிருப்போம். இந்த கிட்டை அவங்க போடுறாங்க. இந்த கிட்டு இருக்கிறது வந்து ஒரு ரெவல்யூஷனரியான ஒரு விஷயம், போகிற தலைகீழாக மாற்றும் அப்படின்னு பேசியிருப்போம். ஸோ ஒன்ஸ் அந்த கிட்டை இவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த டம் பாம்ஸில் இன்டெகிரேட் பண்ணுறது மூலமாக இப்போது மறுபடியும் இந்த சினாரியோவை யோசிச்சு பாருங்கள். நான் ஒரு கமாண்டராக இருக்கேன், எனக்கு முன்னாடி ஒரு பில்டிங் இருக்குது, இந்த பில்டிங்கை நான் தரமட்டமாக்கணும் அப்படின்றப்ப விமானப்படை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து அந்த பாம்பை ரிலீஸ் பண்ணுவாங்க. 60 கிலோமீட்டர் அந்த பாம்பு கரெக்டாக ட்ராவல் பண்ணி போய் அந்த பில்டிங்கில் விழுகும். பில்டிங்கில் விழுகிற அந்த பாம்பு ஒரு ஏவுகணையில் இருக்கிற அளவுக்கு எக்ஸ்ப்ளோசிவாக கொண்டு போயிருக்காது. கண்டிப்பாக ஏவுகணையை விட 10 மடங்கு அதிகமான எக்ஸ்ப்ளோசிவாக கொண்டு போகும். FAB 3000 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதாவது பேருக்கேற்ற மாதிரி இந்த பாம்போட எடைன்றது 3 டன். இந்த 3 டன் பாம்பில் 1.5 டன்னு வந்து வெடிபொருள் மட்டுமே இருக்கும். 1.5 டன்னு வெடிபொருள்லாம் ஒரு 10 மாடி கட்டடத்துக்கு பக்கத்தில் வெடித்தாலே சுக்காயிரும் கட்டடம். இந்த ஜேடாம்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இஸ்ரேல் அந்த பாம்பை ட்ராப் பண்ணுறப்ப நீங்கள் தெளிவாக பார்க்க முடியும். பாம்பு வந்து கரெக்டாக அந்த பில்டிங்கோட பேஸ்மெண்ட்டில் விழுகும். பேஸ்மெண்ட்டில் விழுந்து அந்த பில்டிங்கை மொத்தமாக கீழே சரிச்சு விடும். ஆனால் ரஷ்யர்கள் போடுற இந்த FAB 3000 அப்படின்றது பேஸ்மெண்ட்டில் விழுகணும்னு அவசியம் இல்லை. பக்கத்தில் வெடித்தாலே பில்டிங் சல்லியாக நொறுங்கிடும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு பாம்பு. அது மட்டும் இல்லாமல் ஒரு வீடியோ ஒன்று ட்விட்டரில் வைரல் ஆச்சு. ஒரு சோல்ஜர் பில்டிங்குக்கு உள்ளே இருப்பார். அந்த பில்டிங்கோட கதவு வந்து திறந்துருக்கும். ஒரு FAB 3000 பாம்பு வந்து அந்த சோல்ஜரை விட்டு எத்தனையோ மீட்டர்கள் தொலைவில் வந்து வெட்டிச்சு செதறும். வெட்டிச்சு செதறின அந்த பாம்போட துகள்கள் வந்து திறந்துருக்கிற கதவு வழியாக இந்த சோல்ஜரோட நெஞ்சில் வந்து விழுகும். அந்த சோல்ஜர் கீழே விழுந்து சாவார். ஸோ இந்த அளவுக்கு ஒரு டிஸ்ட்ரக்டிவான பவரை வந்து இந்த FAB 3000 சீரியஸால் உருவாக்க முடியும். ஸோ இந்த பாம்பை இப்போ ரஷ்யர்கள் மாஸ் ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் உக்ரைனுக்கு இருக்கிற மிகப்பெரிய தலைவலி. எப்போ அந்த ஏவுகணை கூட தான் ரஷ்யர்கள் ஏவிக்கிட்டு இருக்காங்க, அதை வான் பாதுகாப்பு அமைப்பை வச்சு அடிக்கிற மாதிரி இந்த பாம்பை அடிக்க வேண்டியதானே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. ஏவுகணைகள் மாதிரி இந்த பாம்பு வந்து ரேடாரில் டிடெக்ட் ஆகாது. ரொம்ப சின்ன சின்ன புள்ளிகளாக தான் இருக்கும். ஸோ இதை வந்து உக்ரைனிகள் கரெக்டாக பார்த்து அடிக்கணும் அப்படின்றது வந்து சாதாரண விஷயமே கிடையாது. ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒரு 10 பாம்பு அனுப்புகிறாங்க அப்படின்னா அதில் மிஞ்சி போனால் 5 பாம்பை தான் இன்டர்செப்ட் பண்ண முடியும். அண்ட் அதே சமயம் இந்த பாம்பு வந்து ரஷ்யர்கள் உருவாக்குறதுன்றது ரொம்ப சீப்பு. ஆனால் இந்த பாம்பை தடுக்கிறதுக்கு உக்ரைனியர்கள் பயன்படுத்துகிற அந்த பேட்ரியட் இன்டர்செப்டார்ன்றது ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி. ஸோ இக்கனாமிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா என்னதான் அமெரிக்காவோட சப்போர்ட் இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே உக்ரைனியர்களால் இன்டர்செப்டார்ஸை செலவு பண்ண முடியாது இந்த பாம்ஸை இடைமறிக்கிறதுக்கு ஈக்குவலாக. இது ஒரு பிரச்சனை ஃபைனான்ஷியலி. இப்போ வேறு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. ஒரே ஒரு வழி, எலக்ட்ரானிக் வார்ஃபேர் அப்படின்றது. இந்த எலக்ட்ரானிக் வார்ஃபேர் தான் இருக்கிறதுலே பெஸ்ட் மெத்தடு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பாம்பில் வந்து ஒரு ஜிபிஎஸ் சிக்னல் இருக்கும். அதாவது அமெரிக்கன்ஸை பொறுத்த வரைக்கும் ஜிபிஎஸ் சிக்னல், ரஷ்யன்ஸை பொறுத்த வரைக்கும் சேட்டலைட் கம்யூனிகேஷன் க்ளோனாஸு. இந்த க்ளோனாஸுக்கும் அந்த பாம்பில் இருக்கிற கிட்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய கனெக்ஷனை எலக்ட்ரானிக் வார்ஃபேரின் மூலமாக உங்களால் ஜாம் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா அந்த பாம்பு சரியாக அதோட டார்கெட்டில் போய் விழுகாது, டார்கெட்டை விட்டு மிஸ் ஆகும். அப்படி ஒரே ஒரு வழி தான் இருக்குது இந்த பாம்பை இஃபெக்டிவாக நீங்கள் தடுக்கிறதுக்கு. இதை தாண்டி இன்னொரு வழி ஒன்று உக்ரைனியர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உருட்டு. அவங்களுக்கு இந்த போர் விமானங்கள் வரணும் அப்படின்ற காரணத்துக்காண்டி பேசிக்கிட்டு இருக்காங்க. உக்ரைனியர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா F-16 போர் விமானங்கள் தான். F-16 வச்சு என்ன பண்ண போகிறாங்க, பாம்பை சுட்டுத்தர போகிறாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை. இந்த பாம்பை கொண்டு வர ஃபைட்டர் ஜெட் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது Su-34 ஏர்க்ராஃப்ட், இந்த ஏர்க்ராஃப்டை சுட்டுத்தள்ளணும் அப்படின்றது தான் உக்ரைனியர்களோட எய்மு.
ஸோ உக்ரைனியர்கள் வந்து இப்போ வரைக்கும் எங்களுக்கு F-16 தான் வேணும் இந்த பாம்ஸை கவுண்டர் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி ஒத்த காலில் நிற்கிறாங்க. ஆனால் F-16ஓட நிலைமை என்ன அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியும். அந்த F-16 இவங்களோட ஏர்பேஸில் வச்சு ஆப்ரேட் பண்ணுறதே பெரிய சிக்கல். நேட்டோ ஏர்பேஸில் தான் வச்சு ஆப்ரேட் பண்ண முடியும் அப்படின்றது ஓடிக்கிட்டு இருக்கப்ப இது எந்த அளவுக்கு ஃபீஸிபிளாக இருக்கும் அப்படின்றது தெரியலை. இந்த ரஷ்யா யுக்ரைன் போரில் இப்போதைக்கு நடந்துக்கிட்டு இருக்கிற விஷயத்துலேருந்து நம்ம கற்றுக்கிற பாடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹைடெக்காக நம்ம சொல்யூஷன் தேடணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. சிம்பிளாகவும் சில நேரங்களில் நமக்கு தேவையான சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்றது தான். ஏன்னா யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க ரஷ்யர்கள் கிட்ட இருக்கக்கூடிய, அதுவும் சோவியத் உருவாக்கி வச்ச இந்த டம் பாம்ஸ் வந்து இந்த அளவுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு. ஆனால் போர்க்களத்தில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான வெப்பனாக இருக்கிறது இந்த ஃபேப் சீரியஸ் ஆஃப் பாம் தான். இந்த ஃபேப் சீரியஸில் ஃபேப் 750, ஃபேப் 1500 இப்போ வரைக்கும் ரஷ்யர்கள் அதிகமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. கார்கிவ் பகுதியில் பயன்படுத்தியிருக்காங்க, அவ்டிவ்கா டைரக்ஷனில் பயன்படுத்தியிருக்காங்க. முக்கியமாக இவங்க பயன்படுத்துறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட் பில்டிங்ஸை தரமட்டமாக்குறதுக்கு தான். ஏன்னா அவ்டிவ்கா டைரக்ஷனாக இருக்கட்டும் இல்லை கார்கிவ் டைரக்ஷனாக இருக்கட்டும், எப்பயுமே உக்ரைனியர்கள் என்ன பண்ணிடுவாங்க, ஒரு அப்பார்ட்மெண்ட் பில்டிங்கோட பேஸ்மெண்ட்டுக்குள்ளே போயிடுவாங்க. இல்லை அப்படின்னா அப்பார்ட்மெண்ட் பில்டிங்கில் இருக்கக்கூடிய அந்த ஹை ஃப்ளோருக்கு போயிடுவாங்க. அங்கேருந்து கீழே இருக்கிற ரஷ்யர்களை சுடுவாங்க. ஸோ ரஷ்யர்கள் முன்னேறதுல ரொம்ப கஷ்டம் ஏற்படும். இதை கவுண்டர் பண்ணுறதுக்கு தான் என்ன பண்ணுறாங்க ரஷ்யர்கள், Su-34 மூலமாக இந்த ஃபேபை போட்டு அந்த பில்டிங்கை மொத்தமாக தரமட்டமாக்கிடுறாங்க. இப்படியே ஒவ்வொரு பில்டிங்காக நொறுக்கி 100 மீட்டர், 200 மீட்டர், 500 மீட்டர், 1 கிலோமீட்டர் அப்படின்னு உக்ரைனியர்களை பின்னாடி தள்ளிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இதுதான் இப்போ இருக்கிற முக்கியமான மேட்ரு. போர்க்களத்தில் உக்ரைனியர்களால் ஒரு டிஃபென்சிவ் லைனில் கூட உட்கார முடியல. ட்ரென்ச்சில் உட்காந்தாங்கன்னா கூட இந்த ஃபேப் சீரியஸை போட்டு அந்த ட்ரென்ச்சே இல்லாமல் ஆக்கிடுறாங்க. ஸோ உக்ரைனியர்கள் எங்கேயுமே தப்பிக்க முடியாத மாதிரியான ஒரு சினாரியோவை இது ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. அதுவும் இந்த ஃபேப் சீரியஸ் பாம் வந்து இன்னும் ப்ரொடக்ஷன் வந்து 100% வந்து முடிவடையலை. இப்போ தான் இந்த பாமை உருவாக்கக்கூடிய அந்த இண்டஸ்ட்ரியை செட்டப் பண்ணி முடித்து ப்ரொடக்ஷன் லைன் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இது ஸ்டார்ட் ஆகி 100% எஃபிஷியன்சியில் ஓட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இவங்க மேலே சும்மா பாம்பை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இது இவங்களுக்கு மிகப்பெரிய தலைவலியாகும். இது எப்படி போகுது அப்படின்றத நம்ம கொஞ்சம் பொறுத்துன்னு தான் பார்க்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைமார்ஸ் அப்படின்ற ஆயுதம் கூட ஆரம்பத்தில் நல்லா தான் இருந்துச்சு. போக போக அந்த ஆயுதத்தை ஒதுக்கிட்டாங்க. அதே மாதிரி இந்த ஃபேப் சீரியஸ் ஆஃப் பாமையும் ஒதுக்குவாங்களா, புதுசாக ஏதாவது எக்யூப்மெண்ட் கண்டுபிடிச்சி இதை தடுத்து நிறுத்துவாங்களான்றதை நம்ம பொறுமையாக பார்க்கணும். அண்ட் இந்த மாடர்ன் பேட்டில் ஃபீல்டு, அதாவது இந்த ரஷ்யா யுக்ரைன் போர் வந்ததுக்கு அப்புறமா தான் ஆயுதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ரொம்ப சீக்கிரமாக இவால்வ் ஆகுது. இந்த போருக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயமே நம்ம வந்து பெருசாக பேசிக்கிட்டு இருப்போம். இப்போ ஒரு ஃபைட்டர் ஜெட்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா அதை யாராலையும் சுட்டுத்தள்ள முடியாது, அதில் இந்த அளவுக்கு எக்யூப்மெண்ட் இருக்குது, இந்த ஃபைட்டர் ஜெட்டை ஒரு ஃபைட்டர் ஜெட்டால் தான் சுட்டுத்தள்ள முடியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் ஃபைட்டர் ஜெட்டை சுட்டுத்தள்ளுறதுக்கு ஒரு சாதாரண மேன்பாடே போதும் அப்படின்னு சொல்லி உக்ரைனியர்கள் காமிச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய போர்க்கப்பல்கள், இந்த கப்பலெல்லாம் யாராலையும் சுட்டுத்தள்ள முடியாது, இதற்கு இணையான ஒரு போர்க்கப்பல் இருந்தால் மட்டும்தான், இல்லை நீர்மூழ்கி கப்பல் இருந்தால் மட்டும்தான் சுட்டுத்தள்ள முடியும்னு சொல்கிறப்ப 2 நெப்டியூன் மிசைலை வச்சு உக்ரைனியர்கள் சுட்டு காமிச்சாங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, உக்ரைனியர்களை எதிர்த்து ரஷ்யர்கள் இந்த பகுதியில் இந்த எக்யூப்மெண்ட்டை வச்சு சண்டை போட முடியாது அப்படின்னு எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருந்தப்ப ரஷ்யர்கள் உக்ரைனியர்களை ஓட விட்டாங்க. உதாரணத்துக்கு அந்த லெப்பர்ட் பீரங்கி, M1 Abrams பீரங்கி அப்படின்னு சொல்லி நம்ம நிறையவே காரணங்கள் சொல்லிகிட்டே போகலாம். ஸோ இந்த போர் அப்படின்றது அன்பிரிடிக்டபுளான ரிசல்ட்ஸை கொண்டு வந்துக்கிட்டு இருக்கு. யாருமே எப்படி யோசித்தாலும் இது அது தலைகளாக தான் கொண்டு போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்போதைக்கு இதுதான் மேட்ரு. இந்த பாம்பு தான் மிகப்பெரிய ஹைலைட்டாக எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிறது. இந்த தொழில்நுட்பத்துக்கு மாற்றாக வேறு ஏதாவது தொழில்நுட்பம் வருமா அப்படின்றத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அண்ட் இதே மாதிரி நிறையவே தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை இப்போ இருந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். நன்றி, வணக்கம்.